நம்மளோட growth மெஷர்மெண்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்டில் எத்தனை வகை இருக்குன்னு. ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து அளக்க முடியாததை வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனிதிங் மெஷர் கேன் பி டன். அப்போ மெஷர்மெண்ட்டை நானும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டால், நம்ம எப் எதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பண்ணிகிட்ருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எதை பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் முக்கியம். அதாவது மெஷர்மெண்ட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று லேக் மெஷர், இன்னொன்று லீட் மெஷர். லேக்னா எல்இஜி லேக் மெஷர், லீட் மெஷர்னா எல்இஏடி லீடு மெஷர். ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இப்போ என்னோடய வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் என்னோடய கோல். அப்படின்னா நான் எதை போய் மெஷர் பண்ணக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வெயிட்டவே மெஷர் பண்ணிகிட்டு இருந்தால் எப்போவுமே வெயிட் அதே மாதிரி தான் இருக்குது. அது குறையிறதுக்குன்னு சில ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு டைம் நான் கொடுத்தேன்னா கம்மியாகும். ஆனால் எப்போவுமே நான் வந்து வெயிட்டவே மெஷர் பண்ணிட்டுருக்கேன்னா எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி ஆகும். பெரும்பாலான மக்கள் வந்து பிஸ்னஸ்லேருந்து குவிட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுக்கு காரணம் அவங்க லீட் மெஷரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லீட் மெஷர் உதாரணத்துக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, எடுத்த உடனேயே போய்ட்டு அவங்க ப்ராஃபிட்டில் பார்ப்பாங்க. எவ்ரிடே ப்ராஃபிட் வந்துச்சா, எவ்வளோ நாள் ஆகுது, ப்ராஃபிட். பட் அது வந்து லேக் மெஷர். ப்ராஃபிட்டை நம்ம பிஸ்னஸே ப்ராஃபிட்டுக்காக தானே பண்ணுறது அப்படின்னா யூ ஆர் கரெக்ட். பட் நம்ம ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ண மாட்டோம். இது வந்து கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படி தானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் சம்திங் லைக் தட். பட் அதில் ஒரு சின்ன கீ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் நம்ம பார்க்குற பட்சத்தில் நான் எங்கே போய்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோடய ஒர்க் அவுட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். எவ்ரிடே ஒர்க் அவுட்டில் எவ்வளோ நான் பண்ணுறேங்கிறதுல மெஷர் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். டயட்டில் நான் மெஷர் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட் வந்து இங்கே நடக்கும். அதே அந்த டயட்டில் அல்லது ஒர்க் அவுட்டில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கு பேர் லீட் மெஷர். ஓகே. ஸோ நம்ம பிஸ்னஸில் பார்க்கலாம். பிஸ்னஸில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக தொழில் தொடங்குறவங்கள நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே. புதுசாக தொழில் தொடங்குறவங்கள இந்தியாவில் 92% மக்கள், 92% ஆஃப் த பீப்புள் முதல் 5 வருஷத்தில் அவங்க பிஸ்னஸை குவிட் பண்ணுறாங்க. ஏன் குவிட் பண்ணுறாங்க? பிகாஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி. எதனால் விரக்தி? எதனாலன்னா அவங்க லேக் மெஷரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எடுத்த உடனே ப்ராஃபிட், பெனிஃபிட்னு. அப்போ அதில் பார்க்கக்கூடாதானா பார்க்கலாம். அது எப்போன்னு நான் சொல்கிறேன். பட் எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இஸ் லீட் மெஷர். லீடுன்னு என்ன? நாம் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட தகுதியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளோட கோர் காம்பிடென்சி, துறை சார்ந்த அறிவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே கீன்னு ஏதோ சொன்னீங்களே, அது என்ன கீ அப்படின்னு கேட்டால், அந்த கீ அப்படிங்கிறது இஸ் த சீட்லிங் டைம். சீட்லிங் டைம். ஒரு விதையை நான் நட்டு வைக்கிறேன்னா அதை நான் டெய்லி எடுத்து பார்த்துக்கிறேன், இதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட்டுன்னு. அந்த விதையை நோண்டி எடுத்து பார்க்கும்போது அது வளர்றதில்லை, பட்டு போய் விடுது. அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன், குவிட்டிங். அப்போது என்ன நான் பண்ணுனா அந்த மரம் வளரும் அப்படின்னா, அந்த விதையிலேருந்து செடியாக வரும், செடியிலேருந்து மரமாக எப்போ வரும்? நான் வந்து அதை பேணி பாதுகாக்கும் போது. அப்போது லீட் மெஷர் அப்படிங்கிறது அதை பாதுகாக்கிறது. லேக் மெஷர்னால் விதையை நோண்டி எடுத்து பார்க்குறது. அப்போது பிஸ்னஸில் நம்ம எப்போவுமே நம்மளோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நம்ம பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுல 2 வகை இருக்குது. அது நம்ம அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். பட் நம்ம இங்கே நம்ம கம்யூனிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது இஸ் த லேக் மெஷர். பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இஸ் லேக் மெஷர். அதுதான் கோல். பட் அங்கே இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் வி வில் ஃபோக்கஸ் ஆன் த லீட் மெஷர். லீட் மெஷர் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் லைஃப் பேலன்சிங். நம்மளோட லைஃப்பில் 7 விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் தாண்டி 7 விஷயங்கள் இருக்குது. அந்த 7 விஷயங்களை நம்ம பண்ணுற ஃபோக்கஸ், நம்ம பண்ணுற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தட் வில் கிரியேட் அ கிரேட்டர் இம்பேக்ட். ஸோ அதுதான் நம்மளோட கம்யூனிட்டியோட அப்ஜெக்டிவ். ஸோ வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு அதுதான் நம்ம இப்போ பண்ண வேண்டியது. அப்படின்னா அதில் என்ன 2 வகைங்கிறது அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம்.